மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு சிம்பிளா டீடைல்டா பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ரொம்ப கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஷோ பண்ணுச்சு. எஸ். இன்னைக்கு மார்னிங் நிஃப்டி 24,703 அப்படிங்கிற லெவல்ல ஸ்டார்ட் ஆகி சேம் ஹை 703, அதாவது 24,703.90 அப்படிங்கிற அந்த லெவல்ல இருந்து 24,703.9 அப்படிங்கிற ஓப்பனும் ஹையும் சேம் லெவல்ல தான் இன்னைக்கு ஆரம்பிச்சு அதே லெவல்ல இருந்து தொடர்ந்து நல்ல சரிவு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வலட்டைலாவே இருந்துச்சு 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா கிளியரா நான் வந்து ஓப்பன் ஹைல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே சரிந்து லோ லெவல் வந்து 24,427 அப்படிங்கிற லோ லெவல்ல ரீச் ஆகி அப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் நாம இன்னைக்கு மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு மார்க்கெட்ல ஹிண்டால்கோ, ட்ரெண்ட், அதே மாதிரி மார்க்கெட்டுடைய டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல். நேத்து சரிந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி டாப் கெய்னரா இருந்திருக்காங்க. ஹிண்டால்கோ, ட்ரெண்ட், ஜியோ பினான்ஸ், ஐடிசி. ஐடிசி ஏன் ஏறுது அப்படிங்கறத நான் நேத்தே உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே மார்க்கெட்டுடைய டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் ஆகவும், அதே சமயம் இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஒரு கடும் சரிவுல நிஃப்டி 50ல கிராசம் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஆட்டோ, மேக்ஸ் ஹெல்த் கேர், ரிலையன்ஸ் இவங்க எல்லாருமே டாப் லாஸ்ட் ஸ்டாக்கா இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் வாஸ் ஃபைன். ரொம்ப நெகட்டிவா, ரொம்ப வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம ரொம்ப வீக்கா பேசுற அளவுக்கு மார்க்கெட் இல்ல. வை? பிகாஸ் நேத்துடைய கேப் அப்ப டெஃபினட்டா வந்து ஃபில் பண்றதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். பிகாஸ் ரொம்ப நாளாவே மார்க்கெட் தன்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல தாண்ட ரொம்ப ட்ரை பண்ணுச்சு. 24,530 அப்படிங்கிற ஹை தான் கடந்த 2026 ஏப்ரல்ல இருந்து ஜூலை இந்த இந்த பாட்டம் லைன்ல இந்த 24,530 அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டறதுக்கு இட்ஸ் டேக்கன் அ பிக் ஸ்ட்ரகிள். ஸோ 24,600ங்கிறது ஏப்ரல்ல ரீச் ஆன லெவல். அதுக்கு முன்னாடி 25,000 அப்படிங்கிற அந்த லெவல் எல்லாம் ரீச் பண்ணி அங்கிருந்து மார்ச்ல தான் 24,800 இருந்தது. அங்கிருந்து ஷார்ப் டவுன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரியாக ஏப்ரல் மேல ட்ரை பண்ணாலும் ரொம்ப பிளாட்டா ஒரு சைட்வே மார்க்கெட்டாவே இருந்து சடனா 24,700 தாண்டும் போது நிச்சயமா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும். இன்னையோட ப்ராஃபிட் புக்கிங்க்கு இதுதான் ரீசன். இதுக்கான குறிப்பிட்ட சில காரணங்கள் பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பா அடுத்தடுத்த இன்ஸ்டா வீடியோஸ்லயும் யூடியூபோட ஷார்ட்ஸ்லயும் ஷேர் பண்றேன். மார்க்கெட் பத்தி நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நீங்க என்னோட இன்ஸ்டா பேஜ், டெலிகிராம் பேஜ் இதெல்லாம் பாருங்க. அண்ட் நேத்து நான் க்ரூட் பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். க்ரூட் வந்து ரொம்ப கிளியரான கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ சப்போர்ட் அந்த 7,400 அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 8,900 அப்படிங்கறதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் அந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் லெவல்ல இருக்கு. அண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சில செய்திகள் அப்படின்னா, சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் தன்னோட Q1 ப்ராஃபிட் 5.4% ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஎல்எஃப் ஷேர் இன்னைக்கு வந்து வால்யூம் அதிகரிச்சிருந்தாலும் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 3% வந்து சரிஞ்சிருக்கு. ஓகே. ஜிதூஸ் லைஃபுக்கு வந்து யூஎஸ்எஃப்டிஏல இருந்து அப்ரூவ் கிடைச்சிருக்கு புது மெடிசனுக்கு. ஏபிபி ஸ்டாக்கு இன்னைக்கு எஃப்என்டோ ஆப்ஷன் ட்ரேடிங்ல நல்லாவே மூவ் ஆச்சு. நல்லாவே இந்த ஸ்டாக்ல வால்யூம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ல ஒரு நல்ல ஷார்ப்பான ஃபால் இருக்கு. யூபிஎல் ஸ்டாக் பத்தி ரொம்ப நாளா பெருசா எந்த பேச்சுமே இல்லாத நிலையில புரோக்கிங் வந்து ஜெஃப்ரீஸ் வந்து இந்த பங்குக்கான டார்கெட்டை 715 அப்படின்னு அதிகரிச்சிருக்காங்க. ஹிண்டால்கோல வால்யூம் நல்லாவே அதிகரிச்சிட்டு இருக்கு. அண்ட் ஹாப்பி ஃபார்ஜின் ஸ்டாக்கோட Q1 ப்ராஃபிட் வந்து 39% அதிகரிச்சிருக்கு. இந்த பங்கை வந்து ஸ்விங் ஸ்டாக்ல இல்ல இன்ட்ராடேல பிரேக் அவுட் வச்சு கவனிங்க. பிரின்ஸ் பைப் Q1 ப்ராஃபிட் வந்து 7 மடங்கு அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமா
இந்த பங்க பத்தி நாம இன்ஸ்டன்ட்டா ஸ்டாக்குடைய இந்த இன்ஃபர்மேஷன பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா கூட பேசலாம். இந்த பங்க பத்தி உங்களுக்கு நெறைய தகவல் தேவை அப்படின்னா, ஸ்டாக்க பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிலைட் Q1 ப்ராஃபிட் 30% ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னும், இதோட மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குறிப்பிட்ட பங்குகளுக்குமான செய்திகள் அன்னன்னைக்கு ட்ரேடிங்க்கும் அடுத்தடுத்த வார ட்ரேடிங்க்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆல்கைல் அமினேஸ் வந்து தன்னுடைய Q1 ப்ராஃபிட் 91% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இப்ப வந்து Q1 சீசன். ஸோ ஒவ்வொரு பங்குகளுக்குமான செய்திகள், ஃபோர்காஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், டிவிடெண்ட் அறிவிப்பு, போனஸ் வியூ அண்ட் இவங்களுடைய சேல்ஸ் திடீர்னு அதிகரிச்சிருக்கா? இனி தொடர்ந்து அதிகரிக்குமா? இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள வச்சு நம்ம இந்த மாதிரியான பங்குகள ட்ரேடிங்க்கு சூஸ் பண்றது ஃபைன். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் பாரத் பிஜ்லியோட Q1 ப்ராஃபிட் வந்து 29% டிராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கார்ட்ஸ் பங்க ஹோல்ட் பண்ணலான்னு HSBC சொல்லி 3,300 டார்கெட் கொடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமா பல பங்குகளுக்கான டார்கெட் அதிகரிப்பு, டார்கெட் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கிராசிம் வந்து FMCG நிஃப்டியுடைய டாப் லூசிங் ஸ்டாக்கா இருந்ததுல கிராசிம் ஸ்டாக்குடைய சரிவு வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சரிவா இருக்கு. அதே மாதிரி ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்னைக்கு வீக் ஆச்சு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பேசி ரொம்ப நாளாச்சு. இந்த பங்கு ஸ்டில் டார்கெட்ட மெயின்டைன் பண்றாங்க. 492 வரைக்கும் போகும்னு நமூரா டார்கெட் கொடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பேட்டரி பிசினஸ்ல பிஸியா இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அலம்பிக் ஃபார்மாவோட Q1 ப்ராஃபிட் 11.7% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரீவ்ஸ் காட்டனோட Q1 ப்ராஃபிட் வந்து 22% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமாமியோட Q1 ப்ராஃபிட் 16% சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் மெட்டலோட Q1 ப்ராஃபிட் டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறதும், மார்பன் லெபார்டரிஸோட Q1 நெட் ப்ராஃபிட் 56.4 crore இருக்கு அப்படின்ற அறிவிப்பு அந்த பங்க கவனிக்க வைக்குது. ஜாபர் இந்தியா 20 வாரம் அல்லாத அளவுக்கு ஒரு சரிவு கொடுத்திருக்காங்க. டாபர் இந்தியா ஸ்டாக் ஆகட்டும், FMCG ஸ்டாக் ஆகட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரைட்ஸோட Q1 ப்ராஃபிட் 7% அதிகரிச்சிருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் பட் வீக்கா தான் இருந்தது. பாரத் சீட்டோட Q1 ப்ராஃபிட் 44% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்கே குளோபல் மாருதி சுசுகிக்கு டவுன்கிரேட் பண்ணி ஆட் கொடுத்து 15,500 அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. நசாரா டெக்னாலஜிஸ் ஃபண்ட்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்குள்ள வந்திருக்காங்க. அண்ட் அந்த பங்கு வந்து நசாரா டெக்னாலஜிஸ் நாம கண்டிப்பா அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட்டுக்கு மேல கவனிக்கணும். HCL டெக் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. HCL டெக் ஒரு வர்த்தான ஐடி பங்கு. லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்படிப்பட்ட HCL டெக் HPE டெல்கோ சொல்யூஷன் பிசினஸ அக்விசிஷன் பண்ணிருக்கிற இந்த செய்தி இந்த பங்கை ஃபேவர் பண்ணிருக்கு. HSBC UPL டார்கெட்டை 880 கொடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து UPL பங்குக்கான டார்கெட்டை டாப்பஸ்ட் புரோக்கிங்ஸ் வந்து அதிகரிக்கிறதுங்கிறது அந்தந்த பங்குகளை கவனிக்கணும். KEC இன்டர்நேஷனல் ஸ்டாக்குக்கு 1063 கோடிக்கு புதுசா ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ KEC இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு பங்கும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல நாம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணக்கூடிய ஒரு பங்கு தான். பிகாஸ் அந்த ஸ்டாக் சில பங்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட காரணங்கள் அந்த பங்குகளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அப்கிரேட் பண்ண சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் நிச்சயமா வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லணும். பிகாஸ் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம அப்பப்ப செய்திகளை வச்சு அன்னன்னைக்கு அப்டேட்டை பேஸ் பண்ணி ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். VRL லாஜிஸ்டிக்ஸ் வந்து 61% தன்னோட Q1 ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் 280 கோடி பைபேக் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து வெஹிக்கிள்ஸ்ல வந்து ஏத்தர் எனர்ஜி வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் நல்லாவே வந்து மார்க்கெட்ட பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்காங்க. மார்க்கெட்டுடைய பொசிஷனை நல்லாவே தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு 14% ஏறி 1,186 ரூபாய் ஏறி 1,459 லெவல்ல இருந்தது. இந்த ஸ்டாக்குக்கான டார்கெட்டை 1,714 வரைக்கும் 1,714 ரூபாய் போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கிற இந்த செய்தி எனக்கு ஏத்தர் பங்க கவனிக்க வைக்குது. ஏத்தர் ஸ்டாக்கை கண்டிப்பா நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான முக்கியமான செய்திகள்ல சிம்போனி Q1 ப்ராஃபிட் வந்து ஒரு 5% ஸ்லிம்ப் ஆச்சு.
அந்த செய்தி கவனிக்கணும். இந்த மாதிரி நெறைய வேல்யூபிளான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நான் Telegramலயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அத தாண்டி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஸ்டே வித் மீ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நாளைக்கு சாரி வர சாட்டர்டே அன்னைக்கு நம்ம மதுரையில நடக்க போற ஃப்ரீ ட்ரேடிங் கோர்ஸுக்கு நீங்க இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. கம்மிங் 9th இருந்து தொடர்ந்து 6 நாட்கள் நடக்க போற ஒரு வேல்யூபிளான 6 டேஸ் ஆப்ஷன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்ட் சாட் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபேக் சேனல்ஸ், நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கிறதுனால எதா இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே டு எவ்ரிவன்.